ஷோ வழங்கும் கனகாணும் காலங்கள் தொடர்கிறது. மச்சான், எளிமை அமைதி என்று கடைபிடிக்கிறோமே, சற்று நமக்கே ஓவராக தெரியவில்லையா? ஏன் குழந்தாய்? ஸ்கூலுக்கு சைக்கிளில் சிட்டு போல் பறந்து கொண்டிருந்த நாம் தற்போது நடந்து போகிறோமே, அதான் கூறினேன். ஓம் சாந்தி. ஐயோ தாத்தா, பாத்து. ஒன்னாகலையே. பரவாயில்ல. ஆமா, நீங்கெல்லாம் ஏதாவது நாடகத்தில் நடிக்க போறீங்களா? எல்லாரும் காந்திக்குள்ளா போட்டிருக்கீங்க. பெரியவா, உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்க. நாங்களும் ஃபியூச்சர்ல காந்தி ஆட்டமா மாற போறோம். ரொம்ப சந்தோஷம். ரஜினி மாதிரி கமல் மாதிரி ஆக போறேன்னு சொல்லாம காந்தி மாதிரி ஆக போறேன்னு சொல்றீங்களே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், தாத்தா ரொம்ப விஷயமான தாத்தா தான் தெரியுறாரு. தாத்தா, ரஜினி கமல் மாதிரி ஆகிறது தான் தாத்தா ரொம்ப கஷ்டம். அதான் காந்தியா மாறலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது ரொம்ப ஈஸிப்பா. ஆனா காந்தியா ஆறது தான் ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா சொல்றேன். உலகம் பூரா எடுத்துக்கிட்டா எத்தனை நடிகர்கள் இருப்பாங்க? 1,00,000 பேர். ஆனா காந்தி மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? அது ஒரு ஆள் தான். இப்ப சொல்லு, எது கஷ்டம்? ஆஹா தாத்தா, பின்றீங்களே. ஏன் தாத்தா, நீங்க ஒரு காந்திவாதி தானே? அப்படியும் வச்சுக்கலாம். காந்திஜியை நேரில் பார்த்துருக்கீங்களா? சின்ன பையனா இருக்கப்போ நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். பெரியவா, நெக் ரீசன் சொல்லுங்க. நாங்க ஏன் காந்தி ஆகிறது கஷ்டம்ங்கிறேன். சண்டை போறது தானே கஷ்டம், சமாதானமா போறது ஈஸி தானே. காந்தி சண்டை போடலன்னு யார் சொன்னது? சண்டை போட்டு தானே வெள்ளைக்காரனை நாட்டை விட்டே அனுப்பினாரு. தாத்தா, காந்தி எதை வச்சு சண்டை போட்டாரு? துப்பாக்கியா கத்தியா? அவர் வச்சிருந்த ஆயுதம் அப்ப இந்த உலகத்திலேயே யாருக்கிட்டையும் கிடையாது. அதுக்கு பேர் தான் அஹிம்சை. புரியலையே தாத்தா. காந்தியம் பெரிய தத்துவம். தாத்தா, கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம்? அது சரி, நீங்க எதுக்கு காந்திய வழியில போக ஆசைப்படுறீங்க, அதை சொல்லுங்க. தாத்தா, எங்க மொத்த ஸ்கூல் எங்களை ரவுடியா பாக்குது. நாங்க ரவுடி இல்ல, ரொம்ப நல்லவங்கன்னு இந்த உலகத்துக்கே புரிய வைக்கணும். அதுக்கு தான் இந்த வழி. தாத்தா, இதுக்கு நாங்க என்ன பண்ணோம், அதை சொல்லுங்க. பகைவனை நேசி. ஓகே. 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 தப்பு செய்தவனை மன்னிக்க பழகு. ஓகே. 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 தியாகம் செய்ய பழகு. ஓகே. 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 சகிப்புத்தன்மை உடையவனாக இரு. ஓகே. 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 ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. ஓகே. 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 இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். ஓகே. ஓகே தாத்தா. ஆஹா, ஓகேடா. இவ்வளவுதானா காந்தியம்? ரொம்ப ஈஸியா இருக்கே. கேட்க ஈஸியா தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இத ஃபாலோ பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஃபாலோ பண்ணிட்டா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா ஜெயிப்போம் தாத்தா. நாங்க ஜெயிப்போம். மச்சான், டான்சர்ஸ் யூனியன்லேருந்து ஸ்கூல் பசங்களுக்காக ஒரு டான்ஸ் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கடா. அப்படியா? ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ரா. வின்னிங் டீமுக்கு 1 lakh rupees பிரைஸ் பண்ணிடா. என்ன லட்சமா? அப்புறம் மிச்சம் ₹1,00,000, 5 பவுண்ட் பியூர் கோல்டு மெடல், கிஃப்ட் வவுச்சர், அது இது நிறைய இருக்குடா. எத்தனை போட்டிடா? ஒரே போட்டி, குரூப் டான்ஸ் 6 பேர் ஆடணும். மச்சான், போலாம்டா. போலாம்லாம் இல்ல, போயே தீர்றோம். வாணி மகால்ல பிரிலிமினரி செலக்ஷன் இருக்கு. எப்படா? நெக்ஸ்ட் சண்டேடா. மச்சான், அப்ப இப்பவே பிராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. ஆமாடா. சரி, எங்க நம்ம குண்டன 2 நாள் ஆளை காணோம்? அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான்டா. என்ன திடீர்னு? அது அவன் தாய் மண்ணு மாப்ள. மாசத்துக்கு ஒரு தடவை அங்க போய் ஏர்மன் வாய்ஸ்ல தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு பாடினாதான் அவங்க அப்பா விடுவாரு. யாரா அந்த தடவை லீட் ஆட போறது? எப்பா, ரிஸ்கே வேணாம், நானே ஆடுறேன். ஏன் பிரபுக்கு மட்டும் சொதப்ப ஒரு சான்ஸ் கொடுத்தேல, எனக்கும் கொடு. ஒன்றும் வேணாம். நாம ஆட வேணான்னு பிரபுக்கு சான்ஸ் கொடுத்தா அவன் டோட்டல் டிராஃபிக்கை ஆஃப் வச்சுட்டு போயிட்டான். டேய், இந்த தடவை நான் ஆடுறேன், வேற யாரும் ஆட வேண்டாம். டேய், என்னடா என்ன மாதிரி யூத்துக்கு வழி கொடுத்து விலகிக்கோங்கடா. யாரு நீ? யூத்தா? டெலிஃபோன் பூத் சைஸில் இருந்துட்டு யூத்துன்ற. என்னடா ஜானி ஓவரா சீனை போடுறான்? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இது டான்ஸ் காம்படிஷன் சர்க்குலர். நீங்க உண்மையிலேயே யூத்தா இருந்தா என் கையில இருந்து புடுங்கடா பாப்போம். ஜக்கு ஜானி அசிங்கப்படுத்துறான். பேக்குமார் நிக்கிட்டு புறா அவன. ஏய் ஏய் டேய் டேய் நில்லு நில்லு புடி புடி புறா புறா அவன. வாடா டேய் 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 ஓல்ட் பக்கஸ். மைக் மாமா புறா. வா 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 முடிஞ்சா புடி. டேய் 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 ஓடு. ஐயோ பாவி. டேய் டேய்
கப்பல்ரா டேய். ஓடு 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 டேய் ஓடு நிக்கோதா ஓடு. மச்சான் அங்க பாருங்கடா. அண்ணா அவளும் ரவுடி ஆயிட்டானா? டேய் அந்த அளவுக்குலாம் தைரியம் பத்தாதுடா. தெரியாம தள்ளி விட்டு எகிரி குச்சி ஓடுறானுங்க பாரு. நம்ம எல்லாம் உடைச்ச இடத்துல நின்னு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துப்போம்ல. விடுறா மாப்ள, சின்ன பசங்க ஓடுறானுங்க. இப்போ இது என்னண்ணா பண்றது? வேணாண்டா, ஏற்கனவே உடஞ்ச நோட்டீஸ் போர்டை ஓரமா போட்டு தானே பிரச்சனையில மாட்டணும். திரும்பவும் தேவையா? ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பாதங்களுக்கு ஊறு விளைவிக்கும் இதை அப்புறப்படுத்தாம போறது நம்ம கரண்ட் கொள்கைக்கு நியாயமா? இல்லதான். அப்பனா அப்புறப்படுத்துவோம்னா? டேய், நம்ம போர்டை கையில எடுத்ததும் சார் எங்கிருந்தோ வந்தான் கமல் மாதிரி அப்பீர் ஆவாரு. உடஞ்சதை தூக்கி போட்டோன்னு நினைக்க மாட்டாரு, தூக்கி போட்டு தான் அதை உடைச்சோன்னு நினைப்பாரு. டேய் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா என்ட்ரி கொடுக்க அவர்னா கடவுளா? சரி, சொன்னா கேட்க மாட்டீங்க, புடிங்க போட. ம். ஓம் சாந்தி. இந்த கண்ணாடி யார் காலையும் படக்கூடாதாண்டா. இரு நான் போட தூக்குறேன். தூக்குடா தூக்குடா. டேய் Chinese